அனைவருக்கும் வணக்கம். உங்க ராசியாதிபதியே சூரியன் தான். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த லாபத்தை முழுசா புடிச்சுக்கணும்னு ஒரே ரூல் தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக நின்று எந்த இடத்துல அடிக்கணும்னு சூட்சுமம் தெரிஞ்சவர் வீட்டில் அதிகாரத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். அப்படி வந்துருவீங்க, லாபகரமா இருக்கும். யாருக்கு எது லாபம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எது லாபம்னு பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னா உங்க ராசியாதிபதியே சூரியன் தான். அந்த ராசியாதிபதி சூரியன், லாபாதிபதி புதன், அதே போல உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். அப்ப உங்களுடைய அதிகாரம் எங்கு வெளிப்படுகிறதோ, உங்க அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி எப்படி வென்று வருகிறீர்களோ அதை பொறுத்து உங்க லாபமானது அமையும். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கிறார். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மக நட்சத்திரமாக இருக்கலாம், பூர்வ நட்சத்திரமாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம். அப்ப அவர்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் தன்னுடைய அதிகாரத்தை சரியான இடத்தில் பயன்படுத்தணும். இப்போ ஒருத்தர் கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கே அவரு கலெக்டர், அந்த மாவட்டத்துக்கே. ஆனா வீட்டுக்கு வந்தா அவர் தன்னுடைய தந்தைக்கு மகன், தன்னுடைய மனைவிக்கு கணவன், தன்னுடைய பிள்ளைக்கு தந்தை. அப்ப வீட்டில் அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடாது, வீட்டில் அன்பை செலுத்தணும். அதே சமயத்தில் தன்னுடைய தொழில் சார்ந்த இடத்துல சரியான இடத்துல சரியான ஆளுமையோடு கூடிய அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்கள் வாழ்க்கை லாபகரமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நல்லா உட்கார்ந்து திங்க் பண்ணணும். சரியான இடத்தில் ஆளுமை, அதிகாரம், அதுல உண்மையான உழைப்பு, புத்திசாலித்தனத்தோடு கூடிய உழைப்பு, தன்னுடைய குடும்பத்திற்கு அன்பாக நடந்து கொள்வது. முக்கியமா அந்த சிம்மராசிக்காரர்கள் என்ன குழப்பிப்பாங்கன்னா, அவங்க லாபம் எப்ப குறையுது அப்படின்னா, வெளியில அதிகாரத்தை காட்டுறதுக்கு சில நேரம் தவறிடுவாங்க. ஆனா வீட்டில் வந்து அதிகாரத்தை காட்டுவாங்க. மனைவி கிட்ட அதிகாரம் பண்ணுவாங்க, பிள்ளைகள்கிட்ட அதிகாரம் பண்ணுவாங்க, தந்தை கிட்ட அதிகாரம் பண்ணுவாங்க, வீட்டில் கத்திட்டு இருப்பாங்க. யார் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்து வீட்டில் கத்துகிறார்களோ, வீட்டில் அதிகாரத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். அவர்களுக்கு லாப குறைபாடு வரும், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அப்ப வீட்டில், வீடு என்பது சுக்கிரன், மனைவி வீட்டுக்காரம்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்ப வீட்டில் அன்பையும், வெளியில வேலை செய்யற இடத்துல ஆளுமையோடு கூடிய அதிகாரம், வேகத்தோடு கூடிய விவேகம், புத்திசாலித்தனத்தோடு கூடிய உழைப்பு, இதை போடும்போது அப்படி தூக்கிடுவார். ஏன்னா உங்க லாபாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். புதன் யாரு? விஷ்ணு பெருமான். விஷ்ணு பெருமான் யாரு? பொறுமையாக நின்று எந்த இடத்துல அடிக்கணும்னு சூட்சுமம் தெரிஞ்சவன் விஷ்ணு பெருமான் என்று சொல்லக்கூடிய கண்ண பெருமான், சூட்சுமக்காரன். அப்ப அதிகாரத்தை கரெக்டா சூட்சுமத்தோடு வேலை செய்யற இடத்துல சரியா பயன்படுத்திங்கன்னா உங்க லாபம் அப்படி வந்துடும். அப்போ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி தான் சிம்ம ராசிக்காரர்கள். அதே வீட்டில் காட்டக்கூடாது, நாட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு புள்ளதான். வீட்டில் அதிகாரத்தை காட்டாமல் அன்பை காட்டணும். வெளியில வேலை செய்யற இடத்துல சரியான இடத்துல அதிகாரம், அதோடு கூடிய ஆளுமை, அதோடு கூடிய சரியான புத்திசாலித்தனமும் சூட்சமத்தோடு கூடிய உழைப்பு. இப்ப பார்த்து சூதானமா நடந்துக்கப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து நடந்துக்கப்பன்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியாக யாருக்கு பொருந்தும்னா சிம்மராசிக்காரில் பொருந்தும். அப்ப சிம்மராசிக்காரர் என்ன பண்ணணும், சூட்சமத்தோடு கூடிய உழைப்பு, ஆளுமை, அதிகாரம், வேலை செய்கிற இடத்துல அதுல உண்மை, நேர்மை, வீட்டில் அன்பு, அப்படி வந்துடுவீங்க, லாபகரமாக இருக்கும். அப்போ
சிம்ம ராசிக்காரில் இந்த லாபத்தை முழுசா பிடிச்சுக்கணும்னா ஒரே ரூல் தான் இருக்கு. நேரா சங்கரன் கோவில் போங்க. அந்த சங்கரன் கோவில்ல சங்கர நாராயணனாக சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒரே சிலையாக இருப்பார்கள். உங்களுடைய அதிகாரம் யாரு? உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். அவர் யாரு? சிவபெருமான். உங்க லாபாதிபதி யாரு? விஷ்ணு பெருமான், புதன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சிலையா இருக்கிறது யாரு? சங்கர நாராயணன். அவரை போய் பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு மாலை சாத்திட்டு, நான் சரியான இடத்துல அதிகாரத்தை காட்டுறேன், சரியான இடத்துல அன்பா இருக்கிற, நான் புத்திசாலித்தனமாக செயல்படுறேன், வேகத்தோடும் விவேகத்தோடு நடந்துகிற, எனக்கு நீ லாபத்தை கொடுத்து துணையாக இரு அப்படின்னு பிரார்த்தனை செய்துகின்றால் சங்கர நாராயணன் அருளால் லாபகரமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.